Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. மகாராஷ்டிராவில் 288 உறுப்பினர்கள் கொண்ட சட்டசபைக்கு இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் நடக்க உள்ளது. 2019 நடந்த தேர்தலுக்கு பின் கட்சிகளிடையே ஏற்பட்ட மோதல்களால் கூட்டணிகள் மாறின, ஆட்சியும் மாறின. தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா கட்சிகள் உடைந்தன. இப்போது ஆளும் அரசில் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, பாஜக மற்றும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் கூட்டணியில் உள்ளன. காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே பிரிவு சிவசேனா, சரத் பவார் பிரிவு தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் மகா விகாஸ் கூட்டணியாக செயல்படுகின்றன. சமீபத்தில் நடந்த லோக்சபா தேர்தலில் மாநிலத்தில் மொத்தமுள்ள 48 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி 30 இடங்களில் வென்றது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 17இல் வென்றது. இதில் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஒரு இடத்தில் மட்டுமே வென்றது. பிரதமர் மோடி தலைமையில் மத்தியில் அமைந்துள்ள 3வது ஆட்சியில் தேசியவாத காங்கிரசுக்கு தனி பொறுப்புடன் கூடிய ஒரு இணையமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. ஆனால் தேசியவாத காங்கிரஸ் கேபினெட் அமைச்சர் பதவி கேட்டு அந்த வாய்ப்பை ஏற்க மறுத்தது. இது ஒரு பக்கம் இருக்க, RSS அமைப்பின் வார இதழான ஆர்கனைசரில் சமீபத்தில் ஒரு கட்டுரை வெளியானது. அதில் தேசியவாத காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து பாஜக தவறு செய்ததாக கூறப்பட்டுள்ளது. அஜித் பவாரை கூட்டணியில் சேர்த்தது, தேசியவாத காங்கிரஸை உடைத்தது எல்லாம் தேவையற்ற அரசியல் நடவடிக்கை. இது மக்கள், கட்சி தொண்டர்கள் இடத்தில் பாஜகவின் செல்வாக்கை குறைத்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் இந்த அரசியல் நிகழ்வுகள் பாஜகவுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடலாமா, சிவசேனாவுடன் கூட்டணி அமைக்கலாமா, தேசியவாத காங்கிரசுடனான உறவை தொடரலாமா என பாஜக தரப்பில் ரகசிய கருத்து கணிப்பு நடக்கிறது. இந்த விவகாரங்கள் இப்போது கூட்டணிக்குள் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக, தேசியவாத காங்கிரஸ் நிர்வாகிகள் வார்த்தை போரில் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜ்யசபா எம்பியும் தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவருமான பிரபுல் பட்டேல், கூட்டணிக்குள் அனைத்தும் சரியாக செல்லவில்லை என்பதையே இந்த கட்டுரை சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் இது பாஜகவின் நிலைப்பாட்டை உணர்த்தவில்லை என்று நினைக்கிறேன் என குறிப்பிட்டார். அந்த கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் சூரஜ் சவுகான் சற்று காட்டமாகவே கருத்து தெரிவித்துள்ளார். கூட்டணி சிறப்பாக செயல்பட்டால் அது பாஜகவால் என்று கூறுவர். அதே நேரத்தில் தோல்வியடைந்தால் அதற்கு அஜித் பவாரை காரணம் காட்டுவர் என்றார். இதற்கு பாஜகவின் மூத்த தலைவர் பிரவீன் தரேக்கர் பதில் கொடுத்துள்ளார். RSS எங்களுடைய சித்தாந்த அமைப்பு. அதை பற்றி தவறான கருத்துக்கள் தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும். இவ்வளவு அவசரப்படக்கூடாது. தேசியவாத காங்கிரஸ் குறித்து பாஜக எதுவும் கூறவில்லை. எந்த பிரச்சனை இருந்தாலும் கூட்டணி கூட்டங்களில் விவாதிக்கலாம் என்றும் அவர் கூறினார்.